இவ்வளவு நேரம் திரு பிரசன்னா பேசுனதுல என்ன கேட்க வராருன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன் இடி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளுக்கு மட்டும் ரெய்டுக்கு போக மாட்டேங்குதுங்கிறதுனா இவ்வளவு நேரம் பேசிட்டே இருக்கிறார், கேட்கிறார், திரும்ப திரும்ப கேட்கிறார். அவர் கேட்கிறாரோ இல்லையா, நீங்க எடுத்து கொடுக்குறீங்க தம்பிக்கு நிறைய பாயிண்ட்ஸ். எதிர்கட்சிகள் வீட்டுக்கெல்லாம் வருது, எதிர்கட்சிகள்ட்ட எல்லாம் சோதனை பண்ணுது இடி. ஏன் பாஜக வீட்டுக்கு போக மாட்டேங்குது, பாஜகவை சார்ந்தவங்க வீட்டுக்கு, கூட்டணி கட்சிக்கு வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்குதுன்னு கேட்கிறான். நீங்க பாஜக ஒரு சின்ன கருத்துக்கள் தெரிவிச்சாலே உடனே கைது பண்றீங்க. அதிமுக ஒரு சின்ன ஒரு மீம்ஸ் போட்டாலே ஒரு கமெண்ட் அடிச்சாலும் உடனே கைது பண்றீங்க. திமுக திருநெல்வேலியில ஒரு சர்ச்ல ஒரு ஃபாதர், அவரை ஒரு எம்பி, இந்த பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் 6 தொகுதி மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற்ற வச்சவங்க ஓட ஓட விரட்டுறாங்க. கைது பண்ணீங்களா? எது பழிவாங்க? கைது பண்ணீங்களா? நாங்களும் மீடியால எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம், செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த தம்பி நம்ம யுவராஜ் நாங்கெல்லாம், அதாவது ஆண்டவனுக்கே பொறுக்காததுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு செந்தில் பாலாஜி. தம்பி சொன்னாரு நிறைய பிஜேபியில இருந்தா எந்த விதமான ரைடும் இல்ல, எந்த நடவடிக்கையும் இல்ல, காங்கிரஸ்ல இருந்தா மட்டும் இருக்கு, மற்ற கட்சிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு. செந்தில் பாலாஜி எந்த கட்சியில இருந்தாரு? செந்தில் பாலாஜி ஆரம்பத்துல திமுக இருந்தார். அதுக்கப்புறமா அதிமுக வந்து அதிமுக அவர் ஒரு பலம் வாய்ந்த ஒரு இளம் அமைச்சரா இருந்தாரு, முக்கிய பொறுப்புல இருந்தாரு, அம்மாவோட நேரடியான தொடர்புல இருந்தாரு. அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. என்ன பலம் அந்த பலம் வாய்ந்தன்னா ஒரு ஆக்டிவ் பர்சன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல சொல்றேன். அந்த மாதிரி உள்ள நேரத்துல மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது அங்க போய் பேசினார். செந்தில் பாலாஜி இவ்வளவு பலம் வாய்ந்தவர், இன்னாருக்கு வேண்டிய, ஏன்னா இந்த பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அரசியல் ரீதியானாலும் நான் சில நாகரிகங்கள், யாருக்கு வேண்டியவங்க, யாராருக்கு வேண்டியவங்க அப்படியெல்லாம் பேசினாரு. உங்கள்கிட்ட பதிவு இருக்கு, எல்லாருக்கும் மனதிலையும் பதிவு இருக்கு. இப்படி இந்த மாதிரி எல்லாமே பண்ணி எல்லாமே பேசி அவரே சொல்லியிருக்காரு, கண்டக்டர், டிரைவர், ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பதவிகளுக்கு பணம் வாங்கிவிட்டு பணம் வாங்கி ஊழல் செய்து போட்ட அப்படிங்கறத செந்தில் பாலாஜியை வச்சு அவர் பேசினார். முதல்வர் சொன்னதை சொல்றீங்க? முதல்வர் அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது சொன்னார். இந்த ஈரோடு பை எலெக்ஷன்ல ஒரு வாக்களிக்கக்கூடிய ஒரு மக்கள் தான் சுதந்திரமா இது பண்ணி ஓட்டு போட முடியல. லேபர் கம்யூனிட்டி அதிகமா இருக்கக்கூடிய, தொழிலாளர்கள் அதிகமா இருக்கக்கூடியவங்கள நீங்க பை எலெக்ஷன்ல எப்பவுமே ஆளுங்கட்சி ஜெயிப்பாங்க, எல்லாரும் அறிந்த ஒன்றுதான். ஆனா ஒரு நீதி, நியாயம், நேர்மை எதுவுமே இல்லாம ஆட்டு மந்தைகளை போல மக்களை அடைத்து வைத்து, காலையில அரிசி கொடுத்துருவேன், காலையில உட்காந்தா 500 ரூபாய், மத்தியானம் வந்தா ஷிப்ட் படி 500 ரூபாய், சிக்கன் கொடுத்து விட்டுருவேன், சாப்பாடு கொடுத்து விட்டுருவேன், குடும்பத்தோட வந்துடணும், பரிசு பொருட்கள் கொடுப்பேன், குக்கர் கொடுப்பேன், மிக்சி கொடுப்பேன், என்னென்னவோ கொடுத்து தான் பெரிய ஒரு வெற்றியை பெற்றதாக காமிச்சாரு. பரவாயில்ல, அது ஆண்டவனுக்கே பொறுக்கல. ஒரு அராஜகத்திற்கும் அளவே இல்லாமல் நீங்க எழுதி வச்சுக்கங்க, இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மரியாதைக்குரிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டியாக நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் வந்திருப்பார். ஓப்பன சொல்றேன், அது மாதிரியான குணம் வாய்ந்த நபர் என்கிட்ட இருக்கும் போது எனக்கு தெரியும். அந்த பயம் திரும்ப ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சா? நான் சொல்றேன் உங்களுக்கு, கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல, ஏன் அவர் மீது நடவடிக்கை? கேளுங்க. அம்மா மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அங்க கரூர் தொகுதிக்கு நிறுத்தப்பட்டு திருப்பி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி பை எலெக்ஷன் வருது. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஏன்னா இது பொது இது, நீங்களும் நானும் பேசுறத விட மக்கள் பாக்குறோம். அன்றைக்கு இவர் கேண்டிடேட்டா வர்றது வரலங்கிற நிறைய காம்படிஷன் இருக்கும் பொழுது இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர், பொதுச் செயலாளர், அன்றைக்கு
அமைச்சரா இருந்தவர், போன முறை அம்மா இருக்கும்போது அமைச்சரா இருந்தாரு, முதலமைச்சரா இருந்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான். செந்தில் பாலாஜிக்கு தான் மீண்டும் ஏற்கனவே நின்று இது பண்ணி எலெக்ஷன் நின்றுச்சு, அதனால அவருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும்னு சப்போர்ட் பண்ணார். ஆனா அம்மா மறைஞ்சதுக்கு பின்னாடி நமக்கு அமைச்சர் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது இல்லைன்ன உடனே அந்த அதிமுக ஆட்சியே வீழ்ந்து போகணும்னு சொல்லி 18 பேரை கூட்டிட்டு ஓடுனதுன்றதெல்லாம் அது கேரக்டர் ஆஃப் செந்தில் பாலாஜி, ஆண்டவனுக்கே பொறுக்கல. நல்லா ட்ரைனிங் பண்ணி அனுப்பியிருக்கீங்க திமுகவுக்கு. ட்ரெயின் பண்ணல, அவர் கேரக்டருங்க, இன்பார்ன் கேரக்டர்ஸ் மாதிரி ஆயிப்போச்சு. அதனால இன்னைக்கு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் மேல அதை நீங்க டீட்டெயிலா அடுத்த இதுல சொல்றேன். அவரு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு, கூட்டிட்டு போனாங்க, விசாரிச்சாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. திருப்பி அது சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆனா செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்புறாங்க, அவங்க தம்பிக்கு அனுப்புறாங்க, எல்லாமே அனுப்புறாங்க, ஒத்துழைப்பு இல்ல. எங்க இல்ல ஈடியில அவங்க ஒரு அங்க போய் சோதனைக்காக போகும் பொழுது ஒரு பெண் அதிகாரியை, இன்னைக்கு தம்பி பிரசன்னா கேட்டுக்கங்க, அதிகாரியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பெண் தான். அந்த பெண் அதிகாரியை திராவிட முன்னேற்ற கழகத்திலும் செந்தில் பாலாஜிக்கு வேண்டியவர்களும் எந்த அளவிற்கு ஒரு அநாகரிகமான செயல்பாடு, இதை சப்போர்ட் பண்றீங்களா? இதை நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? தம்பி சொன்னாரு மணிப்பூர், நான் இப்பவும் சொல்றேன், வேதனைக்குரிய விஷயம், வேதனையிலும் வேதனைக்குரிய விஷயம். ஆனா எங்களோட தொப்புள் கொடி நம்மோட உறவுகள் அங்க இலங்கையில பெண்களை மானபங்கப்படுத்தி அந்த அளவிற்கு செய்ததை, காங்கிரஸ் ஆட்சியிலே செய்ததை நாங்கள் மறக்கவில்லை தம்பி, நாங்க மறக்கல. அதனால எங்க கிட்ட இருந்தா செந்தில் பாலாஜி, உங்க கிட்ட வந்தா உத்தமரு, எங்க கிட்ட இருந்தா ஊழல்வாதியா? ஒரே ஒரு செய்தி தான். திரு செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை முறைகேடு தொடர்பாக வழக்கு பதியப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த தவறுக்காக. திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சொத்து சேர்த்தார் வருமானத்திற்கு அதிகமாக அப்படிங்கிறது அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த போதுதான். அப்ப இரண்டு கட்சிகளும் அந்த தவறுகளை மாறி மாறி செய்யறீங்களா? அங்க தவறு செய்தாலும் திமுக சேர்த்துக் கொள்கிறது, திமுகவுக்கு வந்த பிறகு நடவடிக்கை எடுக்காத நிலை அப்படின்னு ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி இதுல இருக்கீங்க. ஒரே புள்ளியில அனிதா ராதாகிருஷ்ணன் இங்க இருந்து அங்க போயிட்டாரு, அங்க போய் வழக்கு தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இப்ப அவரு உயர்கல்வித்துறை அமைச்சர் கூட இந்த செந்தில் பாலாஜி கேஸ பார்த்த உடனே நம்மளும் எப்படியாவது உயர் நீதிமன்றத்துல போய் மனு போட்டு ஒரு பெட்டிஷன் போட்டு நம்மளும் தப்பிச்சிடலாம்னு சொல்லி இதை ரத்து பண்ணணும். ஏன்னா கிரைம் பிரான்ச் விழுப்புரத்துல போட்டு அங்க விசாரணை நடந்து கொண்டு இருக்கின்றது, அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இடியோட ஆக்டிவிட்டிஸ் வேற, இடி எஃப்ஐஆர் போட முடியாது, இடி எஃப்ஐஆர் போடல, அவங்க ரிப்போர்ட் தான் பண்ண முடியும், அவங்க சார்ஜ் ஷீட் போட முடியாது. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்குகள் இப்ப பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த உடனே தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி மக்கள் பணியெல்லாம் இல்ல. ஒவ்வொரு அமைச்சரா பாத்தீங்கன்னா அக்விட்டல் 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 அக்விட்டல்னு, விருதுநகர்ல அமைச்சர் அக்விட்டல், இங்க அவர் அக்விட்டல், எல்லாருமே. காரணம் காவல்துறையை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய, அதோடு இணைந்திருக்கக்கூடிய ஊழல் தடுப்பு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் மாண்புமிகு முதலமைச்சர் கையில இருக்கு. யார் யாரெல்லாம் தப்பிக்கணுமோ எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்டோட அந்த வேர்டிக்ல பாத்தீங்கன்னா போதிய ஆதாரம் இல்லை, போதிய ஆவணம் இல்லை, சமர்ப்பிக்கவில்லை, அதனால் விடுதலை. அந்த இடத்துல அமலாக்கத்துறை வர வேண்டிய தேவை இருப்பதாக நீங்க சொல்றீங்க இல்லையா? சரி, நம்ம அமலாக்கத்துறை அவங்க அந்த மணி லாண்டரிங் தான், அவங்க என்னென்ன மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க என்னென்னங்கிறதுக்கு தான் மணி அவங்க